வெல்கம் பேக் டு அவர் சேனல். கானா வினோத் வந்து அபிஷியலா வந்து மணி பாக்ஸை எடுத்துட்டாரா, நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருந்துச்சு. அவர் அபிஷியலா வந்து கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல அவர் வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டு 18 லட்சம் வந்து எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாரு. அதாவது 17,64,000 வந்து அவர் எடுத்துட்டு அவர் வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு அபிஷியலா நமக்கு எபிசோட்லயே வந்து வந்துருச்சு. அவரு பெட்டி எடுத்ததுக்கான காரணம் அவருக்கு மணி தேவை அப்படிங்கிறதுக்காக எடுத்தாரா, இல்ல அவர் ட்விஸ்ட் பண்ணி ஆனா எடுக்க வச்சாங்களா, இல்ல அவரை வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்க வச்சாங்களா, இல்ல அன்பு கேங் இருக்கு இல்லைங்களா, அந்த அன்பு கேங் தான் வந்து இவரை வந்து எடுக்க வச்சுதா அப்படிங்கறத பத்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கானா வினோத் வந்து எப்படி வந்து பெட்டி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கானா வினோத் எடுக்கிறதுக்கு முன்னாடி அரோரா என்ன பண்றாங்கன்னா, கானா வினோத் கிட்ட போயிட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பெட்டியை எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அது ஒரு 17 லட்சம் வருது அப்படின்னா வந்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நெக்ஸ்ட் வீக் நீங்க வருவீங்க. உள்ள வரும்போது அந்த வீக்ல ஒரு சேலரி வரும், உங்க ஓல்டு சேலரி ஒண்ணு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அரோரா போயிட்டு அந்த பாக்ஸை எடுக்கிற மாதிரி, அதாவது எடுக்கிற மாதிரி போயிட்டு கையை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரிட்டர்ன் இல்ல, எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு இருப்பாங்க. பாவலா காட்டிட்டு இருக்கும் போது நம்ம கானா வினோத் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வருவாரு. ஸ்பாட்டுக்கு வரும்போது பாத்துட்டே இருப்பாரு, வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து இவர் கானா வினோத் வந்து எடுத்துருவாரு. எடுத்துட்டு வேகமா போயிட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாரு. நேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி பாக்ஸ் வந்து எடுத்துருவாரு. அந்த பெட்டியை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பண்ண ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் பண்ண ஆக்டிவிட்டி பத்தி பார்த்தலாம். கானா வினோத் பெட்டியை எடுத்ததுக்காக பண்ணதுக்கும் பெட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண ஆக்ஷன்ஸ், அதுக்கான ரியாக்ஷன் என்னன்னு மட்டும் நம்ம பாத்துருவோம். பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ரியாக்ஷன், பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணாங்கிறத பாத்துருவோம். அது தெரிஞ்சிச்சுனாலே கானா வினோத்தை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் எடுக்க வச்சாங்களா, அதை இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மூளை செலவை செஞ்சு, அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி தான் போயிட்டு அதை எடுக்க வச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோராவை பத்தி தாங்க பார்க்கணும். அரோரா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அரோரா இதுக்கு முன்னாடியில இருந்தே கானா வினோத்திட்ட போயிட்டு இந்த பெட்டியில இருக்க காசை பத்தி பேசுறது, இந்த மணியை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இத்தனை நாளும் அரோரா வந்து நம்ம கானா வினோத்தை இதுக்கு முன்னாடியுமே வந்து அரோரா பண்ண செயல் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கானா வினோத்திட்ட போயிட்டு இந்த மணியை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க, மணி பாக்ஸ் பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவ்வளவு எடுத்தா இவ்வளவு வருது, இது பண்ணா இது வருது, அது வருது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அரோரா ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட்ல இருக்கிறதுனால அவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து வரமாட்டாங்க. இந்த வாரம் நாமினேட் ஆகி எவிக்ட் ஆகி வெளியில போறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனா அரோரா வந்து அந்த எவிக்ஷனே வரமாட்டாங்க, அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அந்த லாஸ்ட் 3 மெம்பர்ஸ்ல இவங்களும் ஒருத்தரா இருப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே அவங்க வந்து டிடிஎஃப் வென்றதுனால அவங்க வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால போயிட்டு யாரையாவது ஒருத்தரை எப்படியாவது வந்து குறைக்கணும் அப்படின்னு பார்த்தா கானா வினோத்தை தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு கேம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த கில்லர் காயின் டாஸ்க், அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்தை வந்து ஒப்புக்குச்சா பண்ணி வச்சிருந்தேன், இந்த எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசுறது, இவெல்லாம் ஒரு கேமே கிடையாது, அவெல்லாம் நமக்கெல்லாம் ஒருத்தே இல்ல, அவன் சும்மா அப்படிங்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் தான் கானா வினோத் மேல அரோரா அப்பையில இருந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மணி பாக்ஸ் பத்தி இவங்க போட்டு மனசுக்குள்ள போட்டு கானா வினோத்தோட மனசுக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் வந்து பயங்கரமா பண்றாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பிஆர் டீம் தான் வரானுங்க. அரோராவா அப்படி பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கருமம், என்ன கேவலமான பொண்ணு, கேமுக்காக எந்த அளவு இறங்கி வந்து இது பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கேவலமானவளா இருக்காவ. ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன், ஏன்டா மத்தவங்க வந்து குறை சொல்றீங்க, அவரு வேணும் அவரு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு மனுஷனுக்கு வந்து பயம் காட்டினா, இந்த வந்து மணியை எடுக்க போறேன் நானு அப்படின்னு பயம் காட்டினா, காசு வாங்கிட்ட இல்ல அப்படின்னு பயம் காட்டினா, ஆசையை தூண்டுறது, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணி அவன் கேம கெடுக்கிறது தான் கேவலமான கேம். அந்த மாதிரியான கேம் எங்க ஆளுக்கு சத்தியமா விளையாடவே தெரியாது. அந்த மாதிரியான கேவலமான கேம் பத்தி எல்லாம் உனக்கு மட்டும்தான் விளையாட தெரியும் அரோரா. இதுக்காகவே அரோராவை கண்டிப்பா ஃபைனல்ல ஜெயிக்கவே விடக்கூடாதுங்கிறதுல உறுதியான வினோதோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. அண்ட் தென் ரம்யாவோட ஃபேன்ஸ், அண்ட் தென் நம்ம பிரவீனோட ஃபேன்ஸ், கெம்மியோட ஃபேன்ஸ், கானா வினோத்தை வந்து தோக்கடிச்ச கானா வினோத்துக்கு கேம் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இதை கேவலமா இதை சொல்லி இதை மட்டும் கேவலமா நீங்க வந்து நியாயப்படுத்தணும்னு மட்டும் விஜய் டிவி நீங்களும் நினைக்காதீங்க, அந்த அரோராவும் நினைக்காத. தயவு செஞ்சு நீ வந்து வெளியில நீ எப்படிலாம் பண்ண, எப்படி இருந்த எல்லாமே எங்களுக்கு தெரியாதா? இதை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்குறது, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாதான் வந்து நாங்க வந்து வீடியோ போடுவோம்னு சொல்றது, அப்புறம் சென்டிமெண்டா போயிட்டு நான் பலூனாக்கான்னு சொல்றாங்கன்னு சொல்றது. உருவாக்குனதே யாரு? பலூனாக்கான்னு சொல்றது யாரு? உருவாக்குனது யாரு? அந்த விஷயத்த உருவாக்குனது நீதான். உருவாக்குனத ஒருத்தவங்க இது பண்ணி முடிச்சாங்கன்னா அந்த இடத்துல முடிச்சிருக்கணும். நீ சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டு நீ ஒரு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போட்டு அதுக்கு எல்லாம் காசை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரியான
கேவலமான வேலையெல்லாம் வந்து நீ வெளியில பாத்துட்டு இருந்துட்டு உள்ள போய் அதை விட மோசமா காசுக்கோசரம் இவ்வளவு கேவலமான புத்தி, கேமுக்கோசரம் இவ்வளவு கேவலமான செயலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப நீ நல்லவா மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல நல்லவா மாதிரியே நடிக்கிறாங்க. எனக்கு காசு போச்சுன்னு சொல்லி நானே கவலையில உட்காந்துருக்கேன் நானு. அதுக்கப்புறம் போயிட்டு ரம்யாட்ட என்ன சொல்ற அப்படின்னா, ரம்யாட்டோ திவ்யாட்டோ என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கெல்லாம் காசெல்லாம் எடுத்திருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்திருக்க மாட்டேன் சும்மா பாவம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் நான் காசு எடுத்திருப்பேன். ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொன்னு பேசும்போதே தெரியுது இவ கண்டிப்பா கானா வினோத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இருந்திருக்கான்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. அவர் பாக்ஸ் அவரோட ஓன் டெசிஷனா அவர் எடுத்ததாவே இருக்கட்டும், ஆனா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் அவன் மூளை செலவை செஞ்சுதான் அதை வந்து எடுக்க வச்சிருக்கா அப்படிங்கிறது அம்பட்டமா நமக்கு தெரியுது. அரோராவை பொறுத்த வரைக்கும் அரோரா நம்ம கானா பொட்டி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பா, பின்னாடி நின்று சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே நெக்கெல்லாம் சிரிக்கிறது, என்ன அப்படின்ட்டு சிரிக்கிற மாதிரி இது பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த மாதிரி கேவலமான புத்தி, இந்த கேவலமா அவரோட கேமே வந்து இத்தனை நாளைக்கான கேமே அப்படிதான் இருந்தது. ஒருத்தன் கூட போய் ஃபிட்டா பழகினதுக்கு அப்புறம் அவங்களோட விஷயத்த எல்லாத்தையும் வந்து வீக்கெண்ட்ல சொல்லி உடைச்சு பேசி இது பண்றது, ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே பண்ணாம பிஆர் ஒர்க் பண்ணி உள்ளே இருந்தது, இப்ப பிஆர் ஒர்க்ல தான் போயிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து கேவலமான புத்தி. இந்த மாதிரி யாருக்குமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொண்ணா அப்படிங்கிற மாதிரிகள் எல்லாம் அவனை பார்த்தாலே நமக்கு தோணுதுங்க. இந்த மாதிரி மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு, ஒருத்தனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்னா அது யாருன்னா அரோரான்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட டப்பு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அது யாருன்னா சாண்ட்ரா. அண்ட் தென் வந்து நம்ம சபரி மேட்டருக்கு வருவாங்க. இந்த கேவலமானதை பத்தி பேசலாம். அடுத்து நம்ம சபரி மேட்டருக்கு வருவோம். சபரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, சபரி வந்து ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே வந்து பிளான் தான், அதாவது மைண்டுக்குள்ள நீங்க எல்லாமே பேசிக்கிட்டீங்க, நீங்க வந்து இவங்களை தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே மைண்ட் கேம் நீங்க ஆடிட்டு நீங்க வந்து இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் மேல நான் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தேன், இப்ப அந்த ஒரு மரியாதை மயிறு கூட எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு விக்கல்ஸ பார்த்தாலே. அதுக்கப்புறம் வருவோம். சபரி வந்து இந்த ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் சபரியுமே ஐ திங்க் நம்ப முடியல. ஏன்னா சபரியுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஆக்டிங் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப கூட சொல்லியிருப்பாரு, என்ன சொல்றதுன்னா, ஏங்க நான் கூட யோசிச்சேங்க, எனக்கு வந்து தெரியல இவ வந்து எடுப்பானோ எடுக்க மாட்டானோ, என்னோட டஃபஸ்ட் பிளேயர் தான் அவன், எனக்கு டஃப் கொடுக்குறவன் தான், ஆனா எடுப்பானா எடுக்க மாட்டானோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, அந்த ஷார்ட் ரியாக்ஷனையும் ஒரு உள்குத்து இருந்த மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அந்த நம்ம விக்கல்ஸுக்கு வரும். விக்கல்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன், விக்கல்ஸ் எல்லாம் வன்மம் தான். வன்மத்தை வச்சுட்டு கட்டிட்டு திரியிற ஆளு அந்த ஆள் வெளியே வந்து ஒரு டீமை வச்சு அந்த டீமை வச்சு இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு கேமுக்காக அந்த ஆள் 25 நாளா மாறிட்டு இப்ப என்ன பண்றான், நான் மாறல அப்படிங்கிற மாதிரி நடிப்பு போட்டுக்கிட்டு கேமுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஒரு ஆளு காசு எடுக்க வச்சு வெளியே அனுப்பிட்டு இப்ப என்னடான்னா நான் வந்து இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் இப்படி பண்ணல. ஏன்னா அந்த அரோராவும் விக்கல்ஸ் தான் நின்று பேசிட்டு இருந்தா அதை எடுக்கிற மாதிரி பண்ணது எல்லாமே அரோரா விக்கல்ஸும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நான் இல்லைங்க அதெல்லாம் நான் எடுக்கணும்லாம் நான் சொல்லல, நான் வந்து இதெல்லாம் பண்ணல, நான் சிரிக்கவும் இல்லை, என்னோட ஸ்னாப்ல ஒரு சிரிப்பு சிரிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சிரிச்சிருந்தது இல்லையா. டேய் நீ என்னென்ன கேம் பிளான் போடுற மயிறு, நீ என்னென்ன பண்றன்ட்டு எல்லாம் தெரியுது, பச்சையா தெரியுது. அதுக்கப்புறமும் நீ வந்து இல்ல நான் பண்ணல இப்படி பண்ணல அப்படி பண்ணலன்ட்டா உடனே எல்லாம் ஜட்ஜ் பண்ணி இப்படி பண்ணிருப்பாங்க. இனிமேல் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன புடுகிறதுக்கா நீ வந்து கேமுக்கு நீ இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன். மகன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், இன்ஸ்டா பேஜ்லயோ ஏதோ ஒரு இணையதளத்துல சோசியல் மீடியா வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், வெளியே இருந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன பண்ணுவேன். ஒருத்தரோட கேமை காலி பண்ணி தான் உங்க கேம் எல்லாம் விளையாடணும், உங்களுக்கு எல்லாம் மான ரோசம் வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவும் இல்ல, நீங்க வந்து இன்னொருத்தர் கேமை காலி பண்ணி தான் நீங்க விளையாடுவீங்க. சொந்தமா சுய புத்தியில உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு மயிறு இல்ல உங்ககிட்ட அப்படிங்கிறத இதுல வந்து தெளிவா தெரியுது. ஒருத்தவங்களை காலி பண்ணாதான் அவங்களால விளையாட முடியும். இந்த பயம், அந்த கானா வினோத் அப்படின்னாலே பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த பயத்துல வந்து நீ வந்து இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து விக்கல்ஸ் சொல்றாப்புல எனக்கு உண்மையா சிரிப்பு வந்துச்சுடா. அவர் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி, நாய் குட்டி கிடையாது, நாய் மாதிரி எழுதிட்டு இருந்தாரு. நாய் மாதிரி எழுதிட்டு இருந்தா எனக்கு சிரிப்பு வந்தது. டேய் நீ என்னடா அழுகுறான், அதை பார்த்துட்டு நீ வந்து நாய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவியா? நீ எழுதினா மட்டும் அது நியாயம் மயிரா? நீ எழுதினா உடனே நியாயமா நான் உண்மையா அழுகுறேன், நான் உண்மையா எல்லாம் பேச வேண்டியது. இங்க வந்துட்டு உடனே நான் வந்து அவரு இப்படி அழுதாரு, அதனால நான் வந்து அவரை பார்த்துட்டு என்னடா சிரிப்பாக இவர் அழுகுறது பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுகுறத வந்து யாருன்னா பேசினா அது வந்து நியாயம் இல்ல, ஃப்ராடுன்னு சொல்லுவ திவ்யாவை, நீ எல்லாத்தையும் கோவப்படுவ. ஆனா உன்னை யாருன்னா ஒருத்தவங்க அதெல்லாம் சொன்னா உனக்கு நொட்டிட்டு வருது, உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? ஏன்டா டேய் அவர் அழுகுறாரு, அவரை பார்த்து ரொம்ப சிரிப்பு வருதுன்ற, நாய் மாதிரி இருக்குன்ற மயிர, நீ என்னடா நாய் மாதிரி இருக்குன்ற,
உனலாம் ஒரு மனுஷனா இத்தனை நாளா நான் மதிச்சிட்டு இருந்தேன். ஆனா சீரியஸா சொல்றேன், என்னோட பழைய வீடியோல கூட உன்னை பத்திலாம் அந்த அளவுக்கு நான் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நீ பண்ண ஒவ்வொரு செயலும் கேவலமான கேமுக்காக இந்த அளவுக்கு கூட ஒரு மனுஷன் இறங்கி அவனோட ஃபுல்ல கேரக்டரை மாத்திட்டு கூட ஃபுல்லா பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரும உனைய அறவையும் பார்த்தா ரெண்டு பேருமே காரி மூஞ்சில தூணு துப்புணும் போலதான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்கு உங்க கேம். சபரி கூட ஓரளவுக்கு விட்டுறலாம். நம்ம சாண்ட்ரா பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது. சாண்ட்ரா வந்து ஃபைனலிஸ்டுக்கு கப் அடிக்கிறதுக்கு டிசர்வ் கிடையவே கிடையாது. சாண்ட்ரா எல்லாமே மைண்ட் கேம். சாண்ட்ராவும் தான் சிரிக்கிறாங்க, சாண்ட்ராவும் சிரிக்கிறா, எந்திரிச்சு வரா, அங்க உட்காந்துட்டு இருந்து எடுக்காத அப்படி 3 பேரும் ஸ்கெட்சப் போட்டு பிளான் அப் பண்ணி அந்த ஆளை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி டெம்ப்டை ஏத்தி அதை எடுக்க வச்சுட்டு லாஸ்டா வந்து நீங்க எல்லாம் சிரிச்சுட்டு இல்ல நான் எதுவும் பண்ணல, என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, நீங்க எல்லாம் வசனம் மயிறு பேசுறீங்க. ஏய் நீங்க எல்லாம் எடுத்தது புடிச்சது நீங்க பண்ணது எல்லாமே நாங்க கேமரால பாத்துட்டு இருக்கோம். லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிஆர் ஒர்க் இந்த அரோரா எல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி விக்கல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். எவனுக்காவது கதறணும் அப்படின்னா போயிட்டு உங்க வீட்டுல கதருங்க, போயிட்டு உங்க விக்கல்ஸ்ட கதருங்க, அரோராட்ட கதருங்க. இங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு என்ன பூச்சி திட்டிட்டு என்ன பூச்சி இது பண்றத கதையெல்லாம் பண்ணணும்னா தாராளமா வந்து பண்ணுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா அவங்களும் ஒரு கேடு கட்டவங்களா இருக்காங்க. கரித்தூடு மூஞ்சிலதான் துப்புவனே தவிர நான் நீங்க சொல்றீங்க நீங்க கதறீங்கிறதுக்கோசரம் என் வார்த்தைய நான் மாத்திக்க மாட்டேன். நான் இது பண்ணவும் மாட்டேன். உன்னை கானா வினோத்துக்கு நான் பிஆரு, கானா வினோத்துக்கு நான் சொம்பு தூக்குறேன் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் சரி. அந்த ஆள் கேம் விட்டு வெளியே போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன். இதுக்கப்புறம் நான் பிஆர் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு ஒன்னும் பண்ண போறதும் கிடையாது. ஓகேங்களா? அதனால தெளிவா சொல்றேன் அவரு வந்து டைட்டில் வின்னர். அவர் தான் டைட்டில் வின்னர். அவர் அழுதது எத்தனையோ பேர் அழுவச்சிருச்சு. ஏன் நானே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்காகலாம் நான் அழுததே கிடையாது. எந்த சீசன்லயும் பிக் பாஸ் பார்த்தாலும் நான் அழுததே கிடையாது. நான் ஏன்னா என் கண்ணே கலங்கிடுச்சு. எத்தனை பேர் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் தென் வந்து அவரோட அலுவச்சை பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் நிறைய ஃபேன்ஸ். அவருக்கு வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது, வயசானவங்க யங்ஸ்டர்ஸ்ல இருந்து குழந்தைங்க இருந்து எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் வந்து அவர் பிடிச்சிட்டாரு. சாண்டி அண்ட் தென் வந்து கவின் அவங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் இதுலயே வந்து பிக் பாஸ் சீசன்லயே 9 சீசன்ல சாண்டி கவினுக்கு அடுத்து கானா வினோத்துக்கு தான் வந்து அதிக செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. ஆரிக்கு இருந்தாங்க. ஆனா கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே உருவாக்கி இருந்தாங்க. கானா வினோத் வந்து டிசர்வா இல்லையான்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைட்டில் யார் வேணா அடிச்சிருக்கட்டும். ஆனா டைட்டில் வின்னர் சீசன் 9 டைட்டில் வின்னர் மக்கள் மனசுல யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கானா வினோத் தாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல போயிட்டு எப்படி சொல்லணும் அப்படின்லாம் இதை மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலன்னா என்ன டைட்டில் வின்னர் வந்து கானா வினோத் தான். சீசன் 9 டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லி கேட்டா கானா வினோத் தான் நான் அடிச்சு சொல்லுவேன். ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி அவங்க இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து சிஷியன்னு சொல்லிட்டா, அதாவது கானா வினோத் வந்து சாண்டியோட ஃப்ரெண்டு, அவர் வந்து சாண்டியோட ஃப்ரெண்டு, சாண்டி வந்து சிஷியன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்னையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தோட ஆசையா இருந்திருக்கும். அதை கேட்டு இருந்திருப்பாரு. இந்த இதுல வந்து சபரி கூட கேட்டிருப்பாரு சிஷியன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வந்து சிஷியன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்படி என்னையா உங்களுக்கு வன்மம், ஏயா வன்மம் கூட இல்லையா, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு மனுஷனோட சின்ன ஆசை அதை நிறைவேற்றிட்டு இருக்க மாட்டீங்களா, சிஷியன்னு சொல்லியிருக்க முடியாதா? ஆனா வந்து கானா வினோத்துன்னு நான் வந்து எனக்கு பிடிக்குமோ சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கானா வினோத்துன்னு சொல்லிட்டு அவர் பிடிக்குமோ சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பாரு. ஆனா சிஷியன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரு. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பாஸ் பாக்குற உங்களோட ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை.